அடுத்தது முதுநிலை தொழிற்பெயர். இப்போது சுடுதல் என்பது ஒரு தொழிற்பெயர், கெடுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். இதை சுடு மற்றும் கெடு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா, சுடு என்பது பகுதி, தல் என்பது விகுதி. அப்போது பகுதியை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா சுடு தனியாக வந்துடும், இதுக்கு விகுதி தல் விகுதி தேவையில்லை. கெடு என்ற பகுதி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கெடு, இதுக்கும் தல் விகுதி தேவையில்லை. எனவே அந்த முன்னாடி வரக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு தொழிலின் பெயரை குறிக்கப்படுமானால் அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், முதுநிலை தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம். இதற்கு தல் விகுதி தேவையில்லை. அப்போ சுடுதல் என்றாலும் ஒன்று தான், சுடு என்றாலும் ஒன்று தான், கெடுதல் என்றால் ஒன்று தான், கெடு என்றாலும் ஒன்று தான். அப்போது முதுநிலை தொழிற்பெயரில் விகுதி வருமா? விகுதி வராது. அடுத்தது சுடு கெடு என்பன தொழிற்பெயரின் பகுதிகளாகும். இவை முதல்நிலையாக உள்ளதால் இவற்றை முதுநிலை தொழிற்பெயர்கள் என்று அழைக்கின்றோம். அடுத்தது முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ முதுநிலைன்னு என்னென்னு பார்த்துட்டோமா? பகுதி மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது முதுநிலை, விகுதி வரக்கூடாது. அப்போ அந்த முதுநிலையே திரிந்து வர வேண்டும். திரிந்துனா மாறி வர வேண்டும். ஓகே, பார்க்கலாம். சுடு கெடு என்னும் முதுநிலை தொழிற்பெயர்களில் முதல் எழுத்து நீண்டு, அதாவது நெடிலாக சுடு என்பது சூடு எனவும் கெடு என்பது கேடு எனவும் வழங்கப்படுவது உண்டு. அப்படி வந்துச்சுன்னா அதுதான் முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம். பாருங்கள், சுடுதல் கீழே கெடுதல். சுடுதல் என்ற பகுதியை மட்டும் எடுத்தால் சுடு வந்துடும். இந்த சுடு என்பது சூடு எனவும், கெடுதல் கெடுதல் என்பதில் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டால் கெடு. இந்த கெடு என்பது நெடிலில் கேடு என்று அழைக்கப்படும். எனவே இந்த இடத்துல பகுதியானது சுடு என்பது சூடு என்று திரிந்து வந்துள்ளதால் இதனை முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம். அப்போது அப்படி பகுதியானது திரிந்து வந்தாலும் அதன் பொருள் மாறக்கூடாது. பாருங்கள், சுடு சூடு ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எதை குறிக்குது? ஹீட்டு, டெம்பரேச்சரை குறிக்குது. கெடு கேடு ரெண்டுமே இந்த பில்லி சூனியம் கெடு கேடு கெடுதல் கேடு வினை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குறிக்குது. பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். அப்போ முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். எனவே இவ்வாறு முதுநிலை தொழிற்பெயர் திரிந்து வருவதால் இதனை முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம். அடுத்து பார்க்கலாமா? இதை பாருங்கள். இப்போது சுடுதல் சுடு சூடு. இப்போ சுடுதல் தல் விகுதியோடு வந்திருக்கா? அப்போ பகுதி விகுதி ரெண்டாக பிரிச்சுக்கணும். சுடு என்பது பகுதி, தல் என்பது விகுதி. இப்போ சுடுதல் அப்படின்னு பகுதி விகுதி ரெண்டுமே வந்துச்சுன்னா தொழிற்பெயருங்க. ஈஸியாக இருக்கு இல்லையா? பகுதி விகுதியும் சேர்ந்து வந்தால் தொழிற்பெயர். அந்த விகுதியானது தல் என்று முடியும் அல்லது அல் என்று முடியும். அடுத்தது சுடு. சுடுன்னு மட்டும் வந்துருச்சு. இதில் விகுதி வந்திருக்கா? வரல, பகுதி மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ சுடுன்னு மட்டும் வந்துருச்சு, விகுதி செத்துப்போச்சு அப்படின்னா முதுநிலை தொழிற்பெயர். இங்கே சுடு என்பது சூடு அப்படின்னு மட்டும் வந்திருக்கு, பகுதி இருக்குது ஆனால் விகுதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சூடு என்ற முதல் எழுத்து பாருங்கள் நெடிலில் வந்திருக்கு. ஓகேங்களா? நெடில்னா சூடு, பெரிய சூ. அப்போது நெடிலில் வந்து விகுதி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். புரியுதுங்களா? அப்போது பகுதியும் விகுதியும் வந்துருச்சு தொழிற்பெயர். பகுதியும் மட்டும் வந்துருச்சு, விகுதி இல்லை. ஆனால் பகுதியில் முதல் எழுத்தானது குறியிலேருந்து இருக்குது. அப்போ சுடு முதுநிலை தொழிற்பெயர். சூடு முதல் எழுத்தானது பகுதி நெடியில் வந்திருக்கு, இரண்டாவது குறியில். அதுக்கு அடுத்தபடியாக என்னங்க விகுதி வரவில்லை. இது முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினை யாழ் கூட்டல் அணையும் கூட்டல் பெயர். அப்படின்னு என்ன அர்த்தம்? வினை என்றால் செயல், ஒரு வினை. இந்த வினையை வச்சு அந்த வினையை செய்த கருத்தாவை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், அப்பர் எல்லா துன்பங்களையும் பொறுத்தார். இது வந்து பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழும் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு வச்சுக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கொடுத்துருக்காங்களா? பெரும்பாலும் ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெயர் வரும். அந்த பெயர் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பயனிலை வரும், அதுக்கப்புறமா வினைமுற்று வரும். இங்கே என்னென்னா வினைமுற்று ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார் என்பது யார் பொறுத்தாங்களோ அவங்கள குறிக்குது. அப்போ இந்த பொறுத்தார் என்பது ஒரு வினைமுற்று. அப்போ வினைமுற்று
முன்னாடி எழுவாயாக வந்துள்ளது. என்ன வந்திருக்கு? எழுவாயாக வந்துள்ளது. லாஸ்ட்டாக பாருங்கள், பூமி ஆழ்வார் என்பது ஒரு பயனளியாக வந்துள்ளது. பொறுத்தார் பொறுக்கின்றவரை குறிக்கிறது. அப்படி பொறுக்கின்றவரை குறிப்பிட்டு கூறி அதனுடைய பயனிலை பூமியை ஆழ்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் சுருங்கமாக சொல்லப்போனால், இப்போ பாருங்கள், கண்ணன் பாடினான் பாடினான் அப்படின்னா சாதாரணமாக ஒரு செயலை செய்தவரை குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு செயலை செஞ்சான், கண்ணன் பாடினான், அது ஒரு செய்தி வாக்கியமாக வரும். ஆனால் பாடியவர் கண்ணன் அப்படின்னு போட்டு பாருங்கள், அவர் செய்கின்ற செயலை மட்டும் மேற்கோள் காட்டி குறிப்பிடக்கூடியது மாதிரி வரும். பாடியவர் கண்ணன் அப்படின்னா பாடியவர் கண்ணன் என்று சொல்லும் பொழுது அந்த செய்த செயலை மேற்கோள் காட்டி சொல்வது போல் தோன்றும். அதாவது அந்த செய்த வினை அல்லது செயல் அல்லது அந்த வினையை செய்த கருத்தாவை குறிப்பது போல் வரும். அதுதான் வினையால் அணையும் பெயர். அந்த வினையையே பெயராக கொண்டு முடியும் பெயர், அதுதான் வினையால் அணையும் பெயர். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இதில் பாருங்கள், முதல் தொடரில் உள்ள பொறுத்தார் எனும் சொல் செயல் முற்று பெற்றதை தெரிவித்ததால் இது வினைமுற்றாயிற்று. இரண்டாவது தொடரில் உள்ள பொறுத்தார் என்னும் சொல் பொறுத்தலாகி செயலை செய்த கருத்தாவை குறித்து நிற்பதுடன் எழுவாயாகி கூ என்னும் வேற்றுமை உருவையுடன் ஏற்று வந்துள்ளது. இவ்வாறு ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்கு உரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வருமாயின் அது வினையாளனின் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு பாருங்கள், முதல் தொடரில் உள்ள பொறுத்தார் என்னும் சொல் செயல் முற்று பெற்றதை தெரிவித்துள்ளது, எனவே இது வினைமுற்றாயிற்று. அப்போ என்னங்க, பொறுத்தார் அப்படின்னா இது கடைசியாக தான் வரணும், ஆனால் முதல்ல வந்திருக்கா, அதனால் இது என்னென்னு சொல்கிறோம், வினைமுற்றாயிற்று. முதல்லையே எழுவாய் வர வேண்டிய இடத்துல வினைமுற்று வந்திருக்கு. இரண்டாவது பாருங்கள், பொறுத்தார் வந்திருக்கு. இரண்டாவது தொடரில் பொறுத்தார், சரி இருங்க, முதல் தொடரை இதை சொல்லியிருக்காங்களா, அப்பர் எல்லா துன்பங்களையும் பொறுத்தார். இங்கே பாருங்கள், அப்பர் எல்லா துன்பங்களையும் பொறுத்தார், இது வந்து கடைசியாக வந்திருக்கா, வினைமுற்றா வந்திருக்கு. ஆனால் இங்கே வினைமுற்றாகிய பொறுத்தார் முதலே வந்திருக்கு. இதை எடுத்துக்கோங்க அல்லது இதை எடுத்துக்கோங்க. இந்த பொறுத்தார் பாருங்கள், இந்த பொறுத்தார் என்னும் சொல் பொறுத்தலாகி செயலை செய்த கருத்தாவை குறிப்பதுடன் எழுவாயாகி நிற்கிறது. பாருங்கள், பொறுத்தார் என்பது இது என்னது, வினைமுற்று. வினைமுற்று எழுவாய் இடத்துல வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், பொறுத்தார்க்கு இக்கு வந்திருக்கு. கூன்னு என்னது, பொறுத்தார்க்கு அப்படி வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உறுப்பு மொத்தம் 8 இருக்குது. ஐ, ஆள், என், அது, கண், இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஐ ஆளுக்கு இன்னது கண். ஸோ ஐ வந்திருக்கா, ஐ அப்படின்ற ஒரு வேற்றுமுறைவை ஏற்றும் சம்டைம் ஏற்காமலையும் வரலாம். இவ்வாறு ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்கு உரிய கருத்தாவை மட்டும் உணர்த்தி எழுவாயாக நிற்கும். வேற்றுமுறுவுகளை ஏற்றும் ஏற்காமலும் வரும், அதுதான் வினையாளன் பெயர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வினையாளனின் பெயருடைய இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர், வினையாளன் பெயர் 3 காலங்களையும் உணர்த்தும். 3 காலங்கள்னால் இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், 3ஐயும் உணர்த்தும். பாருங்கள், பொறுத்தாரை ஒன்றாக வையார், இது வினையாளன் பெயர். இது காலம், என்ன காலம், இறந்த காலத்தை குறிக்கிறது. பொறுத்தாரை ஒன்றாக வையார். ரெண்டாவது, படிக்கின்றேனை பாராட்டினர், நிகழ்காலம், படிக்கிறவங்கள பாராட்டுறாங்க. பாடுவானுக்கு பரிசளிப்பர், அப்போ எதிர்காலம், யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு பரிசளிப்பாங்க. வினையாளனின் பெயர் மூவிடத்து வரும். மூவிடம் என்னங்க, இடம், தன்மை, முன்னிலை. இருங்க, மூவிடம்னா பாருங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதுதான் மூவிடம். சரிங்களா? மூவிடத்து வரும். இப்போது வினையாளன் பெயர் மேலே டைட்டில் கொடுத்துட்டாங்க, இடம் தனியாக டைட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், கண்டேனிடம் கேட்டனர், இது தன்மை, தன்மையை குறிக்குது. 2, படித்தாய்க்கு புகழுண்டு, இது முன்னிலையை குறிக்குது. 3வது, கற்றாருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு,
இது படர்க்கையை குறிக்குது. தன்மைனா தன்னை பற்றி பேசிக்கிறது. முன்னிலைனா முன்னாடி இருப்பவரை பற்றி பேசுவது. படர்க்கைனா யாரோ எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது தான் படர்க்கை. எனவே வினையால் அணையும் பெயர் என்பது 3 காலத்தையும் உணர்த்தும். அது மட்டுமல்லாமல் 3 இடத்தையும் குறிப்பிட்டு வரும். தொழிற்பெயர் மற்றும் வினையாளன் பெயருக்கு உண்டான வேறுபாடுகள் என்னென்ன? தொழிற்பெயர், வினையாளனும் பெயர். 1. படர்க்கை இடத்துக்கு மட்டுமே உரியதாக வரும். இது வினையாளன் பெயர் பொறுத்த வரைக்கும் மூவிடத்திற்கும் உரியதாக வரும். 2. தொழிலை குறிக்கும். தொழில் செய்த கர்த்தாவை குறிக்கும். பெரும்பாலும் காலம் காட்டாது, முக்காலங்களையும் காட்டும். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ தொழிற்பெயர் முதலாவது பாருங்கள், படர்க்கை இடத்திற்கு மட்டுமே உரியதாகும் அப்படின்னா, இப்போது உழுதல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது என்னது? பகுதி விகுதி 2 சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது தொழிற்பெயர். அப்போ இந்த தொழிற்பெயரானது படர்க்கை இடத்துக்கு மட்டும் வரும். அப்படின்னா உதாரணத்துக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவு தொழில் செய்பவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவங்களா உழைச்சி அவங்களா உணவை தயாரித்து சாப்பிட்றாங்க. மற்றவங்கெல்லாம் இந்த உழவு தொழிலை சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு திருக்குறளுடைய பொருள் வரும். அப்போது உழுதல், உழவர், உழுது பிழைப்பவர், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே நம்மளையோ முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிறவரையோ சொல்கிறது கிடையாது, 3வது பர்சனை சொல்கிறோம். அப்போ தொழிற்பெயர் என்பது 3வது நபரை குறிக்கும் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்றது தன்மையும் குறிக்கும், முன்னிலையும் குறிக்கும், படர்க்கையும் குறிக்கும். இதுதான் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? அடுத்தது தொழிற்பெயரில் 2வது பாருங்கள், தொழிலை குறிக்கும். தொழிலை குறிக்குமா? ஆமாம். தொழிற்பெயர் என்பது தொழிலை மட்டும் குறிக்கும். அது என்ன தொழில் செய்தார்? உழவு தொழிலா? உழு அப்படின்னா அது ஒரு கட்டளை வாக்கியம். தல் விகுதி வந்தால் உழுதல். அதே வாழ் கட்டளை வாக்கியம், வாழ்தல் விகுதி வந்துள்ளது. இது தொழிற்பெயர். அப்போது இந்த வாழ்தல் விகுதி வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, ஆனால் என்னது? கட்டளை வாக்கியத்தோடு அல்லது விகுதியோடு சேர்ந்து செய்கின்ற செயலை, தொழிலை குறிக்கிறது. ஆனால் வினையால் அணையும் பெயர் அந்த செய்த செயலை யார் செய்தாரோ அந்த கர்த்தாவை குறிக்கிறது. ஓகேங்களா? தொழிற்பெயரில் 3வது பாருங்கள், பெரும்பாலும் காலம் காட்டாது. காலம்னு என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தொழிற்பெயர் பொறுத்த வரைக்கும் உழுதல், இது இறந்த காலமாக தெரியாது, நிகழ்காலமாக தெரியாது, எதிர்காலமாக தெரியாது. வாழ்தல் இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக தெரியாது. உண்ணுதல் இதெல்லாம் எதுவுமே குறிப்பிடாது. தொழிற்பெயர் பொறுத்த வரைக்கும் காலங்களை குறிப்பிடாது. ஆனால் வினையால் அணையும் பெயர் பொறுத்த வரைக்கும் காலங்களை கட்டாயமாக குறிப்பிடும். 3 காலங்களையும் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு கண்ணன் பாடினான், முன்னாடி பார்த்தோமா? கண்ணன் பாடினான், பாடிட்டான், அது இறந்த காலம். கண்ணன் பாடுகின்றான், இப்போ பாடிட்டுருக்கான், அப்போ இது நிகழ்காலம். கண்ணன் பாடுவான், கண்ணன் பாடுவான் அப்படின்னா அது எதிர்காலம். அப்போ பாருங்களேன், அப்போது வினையாளனும் பெயரானது முக்காலங்களையும் காட்டும் அல்லது முக்காலங்களையும் ஏற்கும் என்று கூறலாம்.